ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே நம்ம வக்கீலை பார்க்க ஒரு சோழியா போயிருந்தேன். அவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அங்கே கல்யாணம் ஆன ஒரு சின்ன பொண்ணு வந்தா. டைவர்ஸ் கேஸாம். டைவர்ஸுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவளோட மாமனார் மாமியாரை வீட்டோட வச்சுக்கிற மாட்டாளாம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவளோட சுதந்திரம் பறி போயிருமா. வயசான காலத்தில் கிளவி எங்கே போயிருப்பாங்க? அவங்க பெற்று வளர்த்த மகை மட்டும் உனக்கு வேணும், அவங்க வேண்டாமா? என்ன அராஜகம் இது? இதான் பொம்பளை சுதந்திரமா? ஏய், இன்னைக்கு பெரும்பாலான வீட்டுகளில் என்ன நடக்குதுன்னு தெரியுமாடி? பெத்த தாய் தகப்பனை வீட்டை விட்டு அடிச்சு விரட்டி விட்டு நாயையும் பூனையும் கொண்டாந்து நடுவீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு நாங்கள் தான் அப்பா அம்மா, நீங்கள் தான் பிள்ளைன்னு அதுகளை கொஞ்சம் வேண்டியது. இதனால் எத்தனை ஆம்பளை பைய மனசு பாதிக்கப்பட்டு நடு ரோட்டில் நிற்கிறான் தெரியுமா? கேட்டால் பொம்பளை சுதந்திரம், சட்டம் எங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு பேச வேண்டியது. அரும்பாடுபட்டு ஊரெல்லாம் கடனை உடனே வாங்கி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா ஆவுன்னா கோர்ட்டில் போய் நிற்க வேண்டியது. டைவர்ஸ் வேணும்னு இந்த பொம்பளைய. இன்னைக்கு குடும்ப கோர்ட்டில் போய் பாரு எத்தனை பேர் வரிசையில் நிற்கிறாங்கன்னு. பூரா லேடிஸ். டைவர்ஸ் வேணும், டைவர்ஸ் வேணும், டைவர்ஸ் வேணும். என்னம்மா காரணம்? ஏமா டைவர்ஸ்ன்னு கேட்டால் அவன் அவளுக்கு பிடிக்காமே இல்லையா, ஆனால் பிடிக்கவும் இல்லையா. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் கேட்டோம்னாக்கா அவன் எனக்கு செட் ஆகலை அப்படிங்க வேண்டியது. என்ன செட் ஆகலை? அப்போ இவ்வளோ நாளாக செட் ஆனவன் திடீர்னு ஏன் செட் ஆகலை? இப்படி ஒரு காரணத்தை சொல்ல வேண்டியது. காரணம் என்னென்னா நாங்கள் வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துக்கிறோங்கிற திமிரு. இப்படியெல்லாம் ஒரு பேச்சு. இந்த பயலுக்கு பூரா எத்தனை பேர் பைத்தியம் முடிச்சு ரோட்டில் அலைகிறான் தெரியுமா? எத்தனை பேர் தற்கொலை பண்ணி சாகுறான் தெரியுமா? மொத்தத்தில் ஆம்பளைன்னா தப்பு, பொம்பளைன்னா ரைட்டு. என்ன நியாயம் இது? அதனால தான் நீங்களாம் பேசுகிறீங்க மைக்கை பிடிச்சிக்கிட்டு. அடேங்கப்பா, என்ன பேச்சு பேசுற நீ? என்ன சொன்ன? ஒரு நாளாவது அப்பா காப்பி போட்டு கொடுத்தா அந்த நாள் தொடங்கணுமா? அப்பா என் காப்பி போட்டு கொடுத்தா அந்த நாள் தொடங்கிருமா? இல்லை காப்பி மட்டும் போதுமானு கேட்குறேன். காப்பி போடுறதுக்கு துட்டு காசு எங்கேருந்து வரும்? உழைக்கணும், சம்பாதிக்கணும். உழைச்சி சம்பாதிச்சாதான் டீ, காப்பி, சோறு, குழம்பு எல்லாம் வரும். வெறும் காப்பி மட்டுமே குடிச்சு வாழ்ந்துருவீங்களா? சொல்லு. அப்போ என் காப்பி போட்டு கொடுத்தா அந்த நாள் விளங்கிருமாக்க. அப்புறம் நீங்களும் அதுக்கு இருக்கியே. அப்புறம் இன்னொன்று, உங்களை பாராட்டிக்கிட்டே இருக்கணும். நாங்கள் காலையில் எந்திரிச்சோடனே இட்லி நல்லா இருக்கு, சட்னி நல்லா இருக்கு, சாம்பார் நல்லா இருக்கு, குடிக்கிற தண்ணி நல்லா இருக்கு, எல்லாத்துக்கும் பாராட்டணும். வேற வேலை இல்லை எங்களுக்கு. நாங்கள் உழைக்கிறவங்க எதுவும் பேச மாட்டோம். இந்த மாதிரி பாராட்டுறவங்களும் இருக்காங்க. யார் தெரியுமா பாராட்டுவேன்? வேலை வெட்டி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே கிடக்காம பாரு பொம்பளை முந்தானே பிடிச்சிக்கிட்டே அவன் தான் பாராட்டுவேன். எங்களுக்கு அவசியம் கிடையாது, நாங்கள் உழைக்கிறோம். நல்லா இல்லைன்னா தானே சொல்லணும், நல்லா இருக்கிறத ஏன் சொல்லணும்? தேவையில்லையே. பெரிய ராக்கெட் விடுற சமாச்சாரமா உங்களை அப்படியே பாராட்டுறதுக்கு? வேற வேலை இல்லை. இதை மறந்துட்டேன். இந்த பிரசவ வலியை பற்றி பேசினேன் இல்லை? ஒரு பொம்பளை பிரசவ வைக்கும்போது அவளுக்கு எவ்வளவு வலின்னு, 20 எலும்பு உடையிற வலின்னு சொன்னேன். அப்படி பார்த்தா நீ 2 பிள்ளையை பற்ற எடுத்திருக்க. 20 40 எலும்பு உடையிற வலி. ரைட்டு, ஒத்துக்கிறேன். ஒரு நாள் வலி தானே அது? பெத்து போட்ட, அதுக்கப்புறம் சோறு போட்டியா, மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்தியா, பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டியா, ஃபீஸ் கட்டினியா, துணிமணி வாங்கி கொடுத்தியா, காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சியா, அவங்களுக்கு தேவைப்படுறது என்ன வாங்கி கொடுத்த? 2 பிள்ளைகளுக்கும் செருப்பு வாங்கி கொடுத்தியா? எல்லாம் நான் பண்ணேன். உங்காம உறங்காம என் உழைப்புல வந்த காசுல நான் பண்ணேன். எல்லாம் சகல சவரட்னையும் பண்ணிருக்கேன் நான். இதெல்லாம் நான் மை போட்டு பேசவா? இல்லை இது வரைக்கும் பேசிருக்கேனா நான்? சொல்லு. பெத்துட்டா உடனே நீங்க தான் இல்லாம என்ன செஞ்சிருக்க? ஒரு பிள்ளைய வளர்க்கறதுல ஒரு ஆம்பளை படுற கஷ்டம் இருக்கு பாத்தியா? 100 பிள்ளைய பெத்தெடுக்கிறதுக்கு சமம். 200 எலும்பு உடையறதுக்கு சமம். சும்மா நினைச்சிட்டீங்க எல்லாம்? செய்ய விட்டுருந்தா நானும் என்னால முடிஞ்சதை செஞ்சிருப்பேங்க. கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சு வச்சு ஏன் செய்யலன்னு கேட்டா என்ன நியாயங்க இது? இது நியாயமாங்க? சொல்லுங்க. ஓஹோ, அப்புறம் ஏன் வந்தையே? அன்னைக்கே வேணாம்னு சொல்லிக்க வேண்டியதானே?
ஆ? கால்ல விழுந்து பொண்ணு கேட்டீங்க, மறந்துட்டீங்களா? படிச்சுட்டு நிறைய கனவுகளோட இருந்தேங்கண்ணா, ஒரே நாள்ல சிறக உடைச்சு போட்டுட்டீங்கல்ல. அதோட வலி உங்களால புரிஞ்சுக்கவே முடியாதுல்ல. அப்படி புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. நீங்க மறக்கலாங்க. உங்களுக்கு எல்லாம் லாபம் நஷ்டம் கணக்கு அவ்வளவுதான் தெரியும். மனுஷங்களோட உணர்வெல்லாம் தெரியாது. அன்னைக்கு கால்ல விழுந்த பொண்ணு கேட்டீங்க, மகாலட்சுமி மாதிரி இருக்கா, எங்க வீட்டுக்கு வந்தா எங்க வீடே செழிக்கும்னு சொன்னீங்க. அடிக்கடி சொத்து வாங்க வருவீங்கன்னு எங்க அப்பா உங்களை பாராட்டினாரு, நல்ல உழைப்பாளின்னு. அவங்க கிட்ட காசு கொடுத்தா சொத்து கிடைக்கும். காசே கொடுக்காம வந்த சொத்து தானே நான். வாங்கி போட்டதும் உங்க கணக்கு முடிஞ்சிருச்சு. ஏங்க, என்ன மட்டும் நான் கூட பரவாயில்லைங்க. அந்த நந்தினி, ரேணுகா, அவங்க எல்லாரும் இப்படிதானே. ஏன் சக்திக்கு கட்டி கூட்டிட்டு வந்தீங்களே ஜனனி, எங்க அவங்களெல்லாம் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாதுங்க. அவ வீட்டுக்குள்ள பூந்து உங்க பொண்ணை கட்டி கொடுங்கன்னதுக்கு அவங்க மறுத்தாங்க. அதுக்கு பிறகும் கூட அவங்கள தொடர்ந்து தொடர்ந்து முயற்சி பண்ணி பாவம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து உங்க லாப நஷ்ட கணக்க பார்த்துட்டீங்க. சரி, எங்களுக்கு தான் அறிவில்லை, அறிவில்லாமல் வந்து கேட்டோம். நீங்கள் தான் பெரிய அறிவாளியாச்சே, எங்களை விட ஒரு படி மேலே இல்லை. நீங்கள் வந்திருக்க வேண்டியது இல்லையே, ஏன் வந்தையே? ஆ? காரணம் என்ன தெரியுமா? உங்கள் மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிற திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு பணக்கார கேனப்பையை கிடப்பேன் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தையே. கிடச்சவன் கேனப்பாய் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் ஏமாத்தமாயிருச்சு, ஒன்றும் நடக்கலை. அதான் காரணம், வேற என்ன? சரி, ஒன்றும் தெரியாத அப்பாவியாவே என்னை நம்பி வந்துட்ட. வந்தனைக்கே தெரிஞ்சிருக்கும்ல என்னை பற்றி? இல்லை 2வது நாள் தெரிஞ்சிருக்கும், 3வது நாள் தெரிஞ்சிருக்கும்ல? 3 நாளே வேண்டாம், 1 மாதம் கழிச்சாவது தெரிஞ்சிருக்கும்ல? அப்பயே விட்டு போட்டு ஓடிக்க வேண்டியதானே? ஏன் ஓடல? இல்லை ஏன் ஓடலன்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் என் கூட குடும்பம் நடத்தி 2 புள்ள பத்திரிக்கையில் இந்த மூஞ்சியை பார்த்து என் கூட இருந்தானே புள்ள பத்துக்கிட்ட. அது எப்படி? அப்பையும் தெரியலையோ? நீங்கள் ஒரு சாதாரணமான ஆளாக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் எழுத்தாளர், கதாசிரியர், இப்போ பேச்சாளர் வர. ஏன் அப்படி செஞ்சையே? உங்களுக்கு தெரியாத சட்டமா? நீங்கள் ஒன்றும் அப்பாவியெல்லாம் உள்ளே வரல. அப்பாவியாக உள்ளே வர்றது மாதிரி வந்துட்டு இங்கே உள்ளவங்கெல்லாம் அடித்து ஓரமாக உட்கார வச்சுட்டு குணசேகரன் சாம்ராஜ்யத்தை கட்டி ஆளலாம்ங்கிற குறுக்கு புத்தி. அதான் ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைச்சி ஓடா தேஞ்சு ஒரு கோபுரத்தை கட்டுவேன், நீங்கள் அது மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு அவனே காரித்து போவியே. என்ன புத்தி? இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தாலும் கடைசியா இந்த ஜனனின்னு ஒருத்தி, அவள் உள்ளே வரும்போதே தொழிலதிபர் எம்டின்னு உள்ள வரா. அதுக்கு முன்னாடி வந்தாங்களா 2 பேர், ரேணுகா நந்தினின்னு. அவளுக்கெல்லாம் என்ன நோக்கத்தில் இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு நாள் அவங்கள பார்க்கும்போது எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. உன்னை பற்றி பிரச்சனை இல்லை, நீ பேசி காமிச்சிட்ட நீ யாருங்கிறத, தெளிவாக பேசி காமிச்சிட்ட. என்ன பேச்சு? இங்க பாரு, இந்த வாயில் வடை சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ பேசின ஒவ்வொரு பேச்சுக்கும் கைதட்டினால கூட்டத்தில் அவன் ஒரு ரூபா கொடுப்பானா உனக்கு? இல்லை அவங்க கைதட்டினதை வச்சு நாக்கு வலிக்கவா?
கூட்டம் முடிஞ்சு எந்திரிச்சு போகும்போது என்ன பேசியிருப்பாங்க தெரியுமா? பாவம் அந்த பொம்பளையோட புருஷன் இவ வாயை அடக்க முடியாம அசிங்கப்பட்டு தெரிச்சு ஓடுறாருன்னு பேசியிருப்பேன். அதானா உண்மை. சரி, நீ பேச வேண்டியதெல்லாம் நேற்றே பேசிட்ட, நானும் ஃபுல்லாக கேட்டேன். ஆனால் நான் என்ன செய்யணுங்கிறத செயலில் காட்டுறேன். அதுக்காக உன்னை வீட்டு விட்டு போனலாம் சொல்ல மாட்டேன். இங்கே தான் இருந்தாகணும். அடி வாங்கணும், வலிக்கணும், அதை நீ உணரணும். இதுக்காகவெல்லாம் அந்த வீட்டில் நீ இருந்தாகணும். நடக்கிறது பூராத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தாகணும். இதுக்கப்புறமும் ஒரு கூட்டத்தை கூட்டுங்க. மறுபடியும் தீபாவளி பொங்கல்லாம் வரும்ல, மைக் போட்டு பேசுங்க. நானும் கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். இந்த பாரு, இதுக்கப்புறமும் 1000 புள்ள என் கூட இருந்து நீ பெற்றுக்கிட்டாலும் குணசேகரனை முழுசாக உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. அதான் குணசேகரன். நீ வாங்கிக்கிட்டே தாண்டி இருக்கணும். அதான் உன் விதி. இந்த வீட்டிலேயே கடந்து சாகணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சாவ. வேற எங்கேயும் போக முடியாது. போ போ. பேசுறீங்களோ பேச்சு, மைக்க போட்டு பொசிக்கிடுவேன். நாம எதிர்பார்த்ததுதானே ஈஸ்வரி. இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா? வருத்தப்படாத. என் வருத்தம் அவர் பேசினதை நினைச்சு இல்ல அப்பத்தா. இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம இந்த வீட்டை விட்டு போக முடியாம இருக்கேனே, அந்த இயலாமையை நினைச்சுதான் அப்பத்தா வருத்தமா இருக்கு. அக்கா, அவர் சொன்ன மாதிரி அடுத்த தீபாவளி பொங்கல் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். இன்னும் 2 நாள் போதும். அப்புறம் தெரியும் எது இயலாமைன்னு. பிரசவிக்கும் போது அவளுக்கு எவ்வளவு வலின்னு 20 எலும்பு உடையிற வலின்னு சொன்னேன். அப்படி பார்த்தா நீ 2 பிள்ளையை பத்து எடுத்திருக்க. 20 40 எலும்பு உடையிற வலி. ரைட்டு, ஒத்துக்கிறேன். ஒரு நாள் வலி தானே அது. பெத்து போட்ட, அதுக்கப்புறம் சோறு போட்டியா, மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்தியா, பள்ளிக்கூடத்தை சேர்த்து விட்டியா, பீஸ் கட்டினியா, துணிமணி வாங்கி கொடுத்தியா, காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சியா, அவங்களுக்கு தேவைப்படுறது என்ன வாங்கி கொடுத்த 2 பிள்ளைகளுக்கும் செருப்பு வாங்கி கொடுத்தியா? எல்லாம் நான் பண்ணேன். உங்காம உறங்காம என் உழைப்புல வந்த காசுல நான் பண்ணேன் எல்லாம். ஒரு பிள்ளைய வளர்க்கறதுல ஒரு ஆம்பளை படுற கஷ்டம் இருக்கு பாத்தியா? 100 பிள்ளைய பெத்தெடுக்கிறதுக்கு சமம். 200 எலும்பு உடையறதுக்கு சமம். சும்மா நினைச்சிட்டீங்க எல்லாம். சரி, ஒன்றும் தெரியாத அப்பாவியாவே என்னை நம்பி வந்துட்ட. வந்தனைக்கே தெரிஞ்சிருக்கும்ல என்னை பத்தி.
அப்பயே விட்டு போட்டு ஓடிக்க வேண்டியதானே? அதுக்கப்புறம் என் கூட குடும்பம் நடத்தி 2 புள்ள பத்திரிக்கையில் இந்த மூஞ்சியை பார்த்து என் கூட இருந்தானே புள்ள பத்துக்கிட்ட. அது எப்படி? ஏங்கா அவர் பேசினது எதுவுமே உங்களை பாதிக்கவே இல்லையா? எதுவுமே நடக்காத மாதிரி ஸ்டடியா நின்று பாத்திரம் விளக்கிட்டு இருக்கீங்க. எனக்கெல்லாம் தாங்கல. பா, நீங்க பேசினது ஒண்ணுடாம அத்தனையும் மனசுலயே வச்சுக்கிட்டு அத்தனைக்கும் பதில் பேசுறாரா, அதுவும் கேவலமா. இந்த மெமரி பவரை படிப்புல காமிச்சிருந்தா சயின்டிஸ்டாவோ டாக்டராவோ ஏதாவது நல்லதாவோ ஆயிருக்கலாம்ல. அந்த மெமரி பவர்ல தீய வச்சு கொளுத்த அந்த ஆளு மோசமா பேசலன்னு நல்லா நமக்கு தெரியும். ஆனா வயசாக வயசாக படு கேவலமா போயிட்டு இருக்கு. பா, இந்த மல்லுவேட்டி மைனர் இருக்கானே என் புருஷன், அவன் அடிக்கிறது கூட தாங்கிடலாம். ஆனா இவர் பேச்ச கேட்க முடியல. ஒரு மனுஷனால எப்படி இவ்ளோ கேவலமா பேச முடியுது? இந்த ஆளையெல்லாம் மனுஷங்க லிஸ்ட்லயே சேர்த்துக்க முடியாது. நான் தான் தான் தான், இதுதான் அந்த மனுஷனுக்கு. மற்றவைகளை பத்தி ஒரு துளி நினப்பு கூட கிடையாது. என்னமா தான் வருது எனக்கு. பெத்த அம்மானாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, கூட பிறந்த தங்கச்சியா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒண்ணுதான். ரோட்ல போறவங்களும் ஒண்ணுதான், வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் ஒண்ணுதான். பொம்பளைகனால இந்த ஆளை எதிர்த்து ஒத்த வார்த்தை சொல்லிவிட்டா ஆம்பிட்டுதான் முடிச்சு விடுவாரு. ஆமாங்கா, நானும் பார்த்துட்டேன். இந்த அம்மா தான் தெய்வம், அம்மா தான் எல்லாம் சொல்றதெல்லாம் டிராமா, நடிப்பு. சக்தி விஷயத்துல கூட அன்னைக்கு அத்தை சக்திக்கு தான் சப்போர்ட்டா பேசினாங்க. அப்போ ஒரு முறைச்சாரு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அத்தை திரும்ப மாமா பக்கமே ஒட்டிக்கிட்டாங்க. அவங்க தனியா பேசுறதெல்லாம் இருக்கட்டும், அந்த அத்தை எல்லார் முன்னாலையும் வச்சு இந்த ஆள்கிட்ட 4 வார்த்தை, ஏன் ஒத்த வார்த்தை பேசட்டுமே. அப்ப இவர் முகர போற போக்க நீ கவனிச்சிருக்கணும். ஒன்னும் சொல்ல முடியாதுனால அப்படியே முழிப்பாரு. ஆனா அந்த கிழவிய தம் மனசுக்குள்ள அப்படியே சாகடிச்சு விடுவாரு. உலகத்துல இருக்கிற கேவலமான குணம்லாம் ஒருத்தர்கிட்ட இருக்குன்னா அது இவர்கிட்ட தான். ஆனா பேரை பாருங்க, குணசேகரன். ஐயோ, என் புருஷன் ஞான மாமாலாம் இப்படிதானு தெரிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இவர் இப்படிதான்னு யோசிக்கவே முடியல. இவர் கேடு கெட்ட புத்தி அனுமார் வாள் மாதிரி நீண்டுகிட்டு தான் போகுது. ஆனா ஒன்னு யோசிச்சு பாத்தீங்களா, இவங்களுக்கு இப்படி ஒரு மோசமான வாழ்க்கை அமைஞ்சிருச்சே நம்ம பேசிக்கிட்டே இருக்கோமே தவிர, இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு மோசமான ஆளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கே. ஆத்தாடி ஆத்தா, அப்படி ஒரு மோசமான ஆளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கே. ஆத்தாடி ஆத்தா. சொன்னதை கேட்டு பேசாம இருக்கிற பொண்டாட்டி, அடிமையான தம்பிங்க, ஜால்ரா அடிக்க ஒரு கூட்டம், பணம் காசு நல்ல வாழ்க்கைன்னு கொண்டாட்டமா வாழ்றாரு. எப்படிக்கா இது டிசைனே சரியில்லையே. அதாண்டி விதி, கன்றாவி. அத விதின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு, வேற என்னன்னே தெரியலையே. கருமம். இப்படி ஒரு அருவருப்பான ஆளுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகராசி பொண்டாட்டியா வந்து வச்சிருக்காங்களே, அது என்னத்தன்னு சொல்றது? இந்த ஆளை மட்டும் இல்லைன்னு வையேன், இந்த ஓம் புருஷன் ஏன் புருஷன் இந்த கிறுக்கனுங்கள்லாம் இவ்வளவு மோசமா ஆயிருக்க மாட்டாங்க. அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி ஜால்ரா தட்டிதான் இவங்களும் அந்த ஆளு மாதிரி ஆக்கியிருக்காங்க. அப்படித்தான் எனக்கு தோணும். இல்ல தோன்றது என்ன, அது அப்படித்தான், அது உண்மை. இம்புட்டு மோசமானவரோட எப்படிக்கா வாழ்ந்தீங்க, வாழ்றீங்க? ஆனா நிஜமா உங்களுக்குலாம் கோவில் கட்டணும்க்கா, சத்தியமா சொல்றேன். எப்படி உங்களால முடியுது? எப்படிக்கா? நான் இவ்வளோ தூரம் கடந்து வந்ததுக்கு முக்கியமான காரணமே நீங்க தான். என்ன பாக்குறீங்க? ரேணுகா, நந்தினி, நீங்கெல்லாம் இல்லைன்னா என் வாழ்க்கை இப்படி இருந்திருக்குமான்னு தெரியாது. இப்படி ஒரு ஆளை நான் சகிச்சுக்கிட்டு வாழறேன்னு சொன்னாலும் இந்த வாழ்க்கை ஓரளவுக்கு அமைதியா இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். அப்ப நான் இல்லையா அந்த லிஸ்ட்ல? நீ தான் ஸ்பெஷலு. என்னக்கா? பேச்சுக்கெல்லாம் சொல்லல ஜனனி, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வாழ்க்கையில ஒரு சின்ன ஹோப்பு, வெளிச்சமே வந்திருக்கு.
தத்தளிச்சிட்டு இருந்த எங்களுக்கு ஒரு பிடிப்பு கிடைச்சிருக்கு. எங்க கட்டம் சரியில்லை, இங்கன வந்து மாட்டிக்கிட்டோம். நீ வந்த பிறகுதான் கெட்ட கிரகம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அவங்கள மாதிரி பெரிய வாழ்க்கை வாழலைனாலும் ஏதோ ஒரு சின்ன வாழ்க்கை நம்ம வாழ்ந்துடுவோன்னு தோணுது இல்லக்கா? இவங்க வாழறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? மனசுக்குள்ள ஒரு தூய்மை இல்லாம அடுத்தவங்க மேல பொறாம, குரோதம், இவ்ளோ வன்மம் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு தானும் நிம்மதியா இல்லாம அடுத்தவங்களையும் நிம்மதியா வாழ விடாம இருக்கிறதுக்கு பேரு வாழ்க்கையே கிடையாது. காசு இருக்கலாம், சொத்து இருக்கலாம், ஆனா நிம்மதி அதெல்லாம் எப்படி தேடுறதுன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா சிந்திக்கிற அறிவே இவங்களுக்கு கிடையாது.